கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் இந்த செய்தியின் வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீயும் தண்ணீரும் என்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. சங்கீதம் 66:12 வசனம், மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அருமையானவர்களே, தீ என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த கருகலான பாதைகள், தாங்க முடியாத வேதனைகள், அவைகளை தீ என்று சொல்லலாம். தண்ணீரை கடந்து வந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் என்று சொன்னாங்க இல்லையா? அதுபோல பல தடைகளை வாழ்க்கையில் தாண்டி நம்மை கொண்டு வந்து அவர் வழி நடத்துகிறார். சங்கீதக்காரர் தாவீது உடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்தது, ராஜாங்கத்தில் அநேக தடைகள் இருந்தது. ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவரை சேவிக்கவும் அவரை கொண்டாடவும் அவன் மறந்து போகவில்லை. நம்முடைய வாழ்விலும் சோதனையை சந்திக்காத பிள்ளைகளே இல்லை, அப்படித்தானே? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், பாடுகள் உண்டு. ஆனால் தெய்வ ஜனங்களை அவர் நடத்தி வந்தது போல நம்மையும் அவர் நடத்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சோதனையோடே நான் போய் நான் அழிந்து விடுவேனோ, எனக்கு வாழ்வில்லையோ என்ற மனக்கலக்கம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறதா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.